ஏன்னா காலைல அவர் எழுந்துக்கிறதே 11 மணி தான், தூங்கி எழுந்துக்கிறதே. இதுவாக எழுந்துச்சு, என்ன புசினா டீ எடுத்து வச்சுனா அப்படின்னு சொல்லி டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நேற்று என்ன நடந்ததுன்னே பார்ப்பாங்க. பவுன்சர் செஞ்சது ரொம்ப தப்பு. வெந்நீரை பிடிச்சி ஊற்றணும், நல்லா கொதிக்க கொதிக்க வெந்நீரை போட்டு பிடிச்சி ஊற்றுங்கடா எல்லாருக்கும் சொல்லி. அவனா வராதாங்கன்னா நீ என்ன வண்டியில் ஏறுற அப்புறம். வணக்கம் சார். வணக்கம் சார். தொடர்ந்து நம்ம அரசியலை ரொம்ப காமன் மக்களுக்கும் புரியுற மாதிரி விவாதிச்சுட்டு இருப்போம். அதாவது எளிய மக்களுக்கு புரியுற மாதிரி சிந்திக்கிற விதமாகவும் சரி, சிரிக்க வைக்கிற விதமாகவும் சரி, தொடர்ந்து அரசியல் விவாதிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் விஜய் அரசியல் ஆக்சுவலாக திருப்பூருக்கு பிரச்சாரம் போயிருக்காரு. வழக்கமாக அவரோட கூட்டத்தில் நடக்கிற மாதிரி விபத்துக்கள் இதெல்லாம் நடந்திருக்கு. அது போக இந்த வாட்டி ரொம்ப அதிர்ச்சி கொடுக்குற விதமாக, அதாவது 12 பேர் திருப்பி மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அந்த வெயில் தாங்க முடியாமல், திருப்பூர்லாம் இப்போ வெயில் அதிகமாக இருக்கு, அந்த வெயில் தாங்க முடியாமல் 12 பேர் கிட்டத்தட்ட மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. குறிப்பாக அதில் ஒரு டிவிகே வேட்பாளர், சூலூர் வேட்பாளர், அவர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. ரொம்ப பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. எப்படி பார்க்குறீங்க விஜய் அவர்களுடைய இந்த ஸ்டைலெல்லாம்? வெயில் பொதுவாக இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே நம்ம சூரியன் என்ன குறை சொல்ல முடியும்? வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. பொதுவாக தண்ணி நிறையா குடிங்க. எல்லாருக்கும் என்னோட வேண்டுகோள் இதுதான். தேர்தல் பிரச்சாரம் செய்ய வேண்டியது தான். தண்ணி நிறையா குடிங்க. எல்லா கட்சியினையுமே சொல்கிறேன், தண்ணி நிறையா குடிங்க. டயர்டாக இருக்குது, மயக்கம் வருது, இல்லை சுகர் இருக்குது, ட்ரௌசியாக இருக்குன்னா போகாதீங்க. ஏன்னா அது முதல்ல உங்கள் உயிர் முக்கியம். ஓட்டு போட நீங்கள் உயிரோடு இருக்கணும் இல்லையா? உயிர் முக்கியம். இதில் என்ன கூத்தோட கூத்து உச்சன்னா, அந்த கேண்டிடேட் மயக்கம் போட்டு விழுந்தது. அவரும் மனுஷன் தானே, அந்த வெயிலோட தாக்கம் அதிகமாக இருந்திருக்கும். இப்போ கேம்பெயினிங், இப்போ விஜயோட கேம்பெயினிங்கில் உள்ள ப்ராப்ளமே இதுதான். அந்த நடுவெயிலேயே பிரச்சாரம் வைக்கிறாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நானும் சொல்கிறேன். இப்போ இன்னைக்கு பாருங்க, சிஎம் அதிகாலையில் பிரச்சாரம் பண்ணுறாரு. அதிகாலையில் அந்த வாக்கிங் போகிறாரு, அப்படியே கேம்பெயின் பண்ணுறாரு, அப்படியே ஒரு ஏரியாவை கவர் பண்ணிடுவாங்க. எடப்பாடி ஐயாவும் அப்படிதான் பண்றாரு. இன்னைக்கு ஈவினிங் பாரத பிரதமர் வர்றாரு, எங்க கோவைக்கு வர்றாரு நினைக்கிறேன். அங்க எடப்பாடி ஐயாவும் 2 பேரும் ஒரே வண்டியில ஏறுறாங்க. அப்போ உங்களுக்கு அது எப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு பிரதமர் வர்றாரு, கிட்டத்தட்ட எவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருக்கணும். அந்த கோவை மாவட்டமே இன்னைக்கு ஆர்மியும் போலீஸ் கண்ட்ரோல்ல இருக்கு. போலீஸ் கண்ட்ரோல் தான், ஆர்மி கண்ட்ரோல் எடுத்துருவாங்க. சிஎஸ்ஓ போலீஸ் இருக்காங்க இல்லையா, மத்திய படை பாதுகாப்பு, அவங்க எடுத்துருவாங்க. கையில எடுத்து A to Z ஒரு காக்கா கூட மேல பறக்காத அளவு பார்த்துப்பாங்க. பார்த்துட்டு அந்த மீட்டிங்கும் நடத்தணும், பப்ளிக்கையும் நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது, பப்ளிக்கும் வரணும் அந்த இடத்துக்கு. இது ஒரு ப்ரோட்டோகால் சிஸ்டம். இவர் பூரா போகிறது பூரா நடுவெயில். ஏன்னா காலைல அவர் எழுந்துக்கிறதே 11 மணி தான், தூங்கி எழுந்துக்கிறதே. இதுவாக எழுந்துச்சு, என்ன புசினா டீ எடுத்து வச்சுனா அப்படின்னு சொல்லி டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நேற்று என்ன நடந்ததுன்னே பார்ப்பாங்க. ஆக்சுவலாக நேற்று ரொம்ப இந்த தமிழ் புத்தாண்டு அதுவும் அவர் மக்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு ஏணி போட்டு ஒரு காம்பவுண்ட் மேலே ஏறி கையெல்லாம் காட்டி அவர் வேலி போட்டு வச்சிருக்காங்கல்ல, எலக்ட்ரிக் வேலி, அதில் கையெல்லாம் போட்டு சாக்கடிச்சு. இது விஜய்க்கு இந்த கூத்துலாம் நடந்திருக்கு. அவர் பிறர் வீட்டில் தானே. ஆமாம். இப்போ ரஜினிகாந்த் ஐயாவோட டெக்னிக் இது. ரஜினிகாந்த் ஐயா அவர் வீட்டில் என்ன செய்வாருன்னா, தலைவரே பாங்க, கடைசியாக ஒரு சூழ்நிலை ஏறிட்டு கை காட்டிட்டு உள்ள போவார். அதான் அவர் அந்த பால்கனிலையோ இல்லை வெளியிலயோ கேட்டு வெளியிலயோ கை காட்டுவார். இவர் அந்த காம்பவுண்ட் வாகனத்திலே சென்ட்ரல் ஜெயில விட பெரிய முதல் ஜெவர் விஜய் வீட்டில் தான் இருக்கு. அதான் அப்படி ஒருத்தன் போயிட்டு நாம ஒரு வாட்டர் டேங்க்ல, அவன் தாண்டா எங்க அணில் டீம், நீ தடுக்க முடியாது, எங்களை ஒளியவும் முடியாது, ஒடுக்கவும் முடியாது, போய் நின்றுவாங்க. இப்போ ஒரு கேண்டிடேட் மயக்கம் போட்டு விழுந்துட்டாருன்னு நீங்க ஒரு வார்த்தையில சொல்றீங்க. அப்ப அங்க இருந்த மக்களோட நிலை என்ன? 11 பேர் மயக்கம் போட்டுருது, டீஹைட்ரேஷன் ஆகுது. இதே சேம் ப்ராப்ளம் தாங்க கரூர்ல நடந்துச்சு. அவங்க கேட்டு தண்ணி பாட்டில் சாவுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, செத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்பதான் தண்ணி பாட்டில் தூக்கி வீசினாங்க. அந்த இடத்துல நடந்தது இதேதான் கரூர்லயும் நடந்துச்சு. அந்த ஒரு ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு இல்லவே இல்லையே. மறுபடியும் காரைக்குடியில போய் நீ டயத்துக்கு நீங்க போகல, பேசவும் இல்லை. 2:30 வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. அதுவும் திமுக சதியா இல்லை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்களேன். 2 வரையும் டைம் கொடுத்துருந்தாங்கல்ல. ஆக்சுவலா இப்பெல்லாம் அவர் நிறைய போலீஸ் பர்மிஷன் வாங்கிட்டு ஈஸியா கேன்சல் பண்ணிட்டே போறாரு. முதல்ல தான் கொடுத்த பர்மிஷனுக்கு வரவே மாட்டாரு. நான் ஒருத்தர் ஒண்ணு சொல்றேன், விஜய் ஒரு நல்லது பண்ணியிருக்காரு. இப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கிறாங்க, திரை பிரபலம் பின்னாடி இப்படியெல்லாம் நிற்பாங்க மனிதர்களுக்கிறத காட்டி கொடுத்துருக்காரு. அதுக்கு முதல்ல நம்ம நன்றி சொல்லணும். இல்லைன்னா நம்ம இளைஞர்களையும் நம்ம பெண்களையும் ரொம்ப இவங்கெல்லாம் ஒரு வேலு நாச்சியர்களாகவும் ஒரு சேக்குவாராகவும் ஃபிடல் காஸ்ட்ரோவாகவும் இப்படி பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்படி இல்லை. நாங்கள் எல்லாரும் அப்படி இல்லை, எல்லாரும் அப்படி இல்லை. நேஷனல் போய் நேஷனல் விளையாண்டுட்டு தான் இருக்காங்க, அடிக்கிறோம், டிஸ்டிங்ஸில் பாஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அவங்கள எக்ஸாம்பிள் எடுக்கணும். இவங்களை எப்படி எக்ஸாம்பிள் எடுக்க முடியும்? இவங்களை நம்ம புறந்தள்ளப்பட வேண்டியவர்கள், இவங்களை சரி செய்யப்பட வேண்டிய நபர்கள். இவங்களை உளவியல் ரீதியாக நீங்கள் சரி செய்யணும் அவங்கள. அதுதான் நான் சொல்ல வரேன். அது ஒரு வகையில் நன்றி. ஓகே சார். இப்போ தொடர்ந்து அவரோட பிரச்சாரங்களில் இந்த மாதிரி அதாவது பவுன்சர்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டான்றது இல்லை, அத்துமீறி செயல்படுறாங்க. அதாவது சினிமா படத்தில் அந்த வில்லன்லாம் காட்டுவாங்கல்ல, அதாவது ஒருத்தங்க அவரோட பிரச்சார வாகனத்து மேலே ஏறினா மேலே இருந்து கையை எட்டி மதிக்கிறது. அதுக்கப்புறம் ஓடுற வண்டியில் ஒருத்தன் எப்படியோ போய் ஒரு ரசிகன் விஜய் கிட்ட பார்த்து ஏதோ ஒன்று கொடுக்க போனால்
கதவை திறந்து உள்ள இருந்து பாடி கார்டு வந்து இவனை தள்ளி வருது, இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பவுன்சர் செஞ்சது ரொம்ப தப்பு. வெந்நீரை பிடிச்சி ஊற்றணும், நல்லா கொதிக்க வெந்நீரை போட்டு பிடிச்சி ஊற்றுங்கடா எல்லாருக்கும் சொல்லி. அவனா வராதாங்கிறான், நீ என்ன வண்டியில் ஏறுற அப்புறம் அப்போ காலை சூவலை போட்டு மிதிக்க தான் செய்வான் புத்துன்னு. ஏதோ சினிமா படத்துல பண்ற மாதிரி இந்த மாதிரி வில்லன் கேரக்டர்லாம். வெந்நீரை பிடிச்சி ஊற்றுங்க, சாணியை கரைச்சி ஊற்றுங்க, சாணியை நல்லா கரைச்சி விளக்கமாத்த உள்ள போட்டு ஏறா பொலிச்சுன்னு அடிச்சுடு. நக்கிக்கிட்டே விஜய் என்னங்கிட்ட அடி சாணி பீ கரைச்சி மாட்டு சாணி மனுஷ சாணி கலந்துட்டாங்களே தலைவரே அப்படின்னு கலந்து அடிங்கிற. நான் இந்த விதத்தில் நான் பவுன்சருக்கு தான் நன்றி சொல்லுவேன். அவன் வாங்குற சம்பளத்தை வேலை பார்க்குறதா இல்லையா? விஜய் போனோன்னு என்ன சொல்லுவார், வந்து ஒருத்தன் ஏறுறான், ஒருத்தன் வந்து என்னை கட்டி பிடிக்க வர்றான், நீ பார்த்துக்கிட்டு இருக்க, உனக்கு எதுக்கு சம்பளம், கூப்பிடுவோம் மேனேஜரை, மாலுவை சரியாக பாதுகாக்கணும்னு சொல்ல மாட்டாரா? ஏயா நீ கை கொடுக்க வந்தியா இல்லை அவர் தளபதியை வெடி வைக்க வந்தியான்னு எனக்கு எப்படி தெரியும்? தளபதி எப்படி கீறி விட்டுறாங்கன்னு வச்சு பெருங்காயம் ஏற்படுமா இல்லையா? உன் கையை தொடுற, உன் வேர்வை தளபதி கையில் பட்டா அவருக்கு என்ன ஆகும்? இன்ஃபெக்ஷன் ஆகாது? ஓட்டு மட்டும் தான் போடணும், பட்டன்ல. தளபதியை கை கொடுக்கறது டச் பண்ணுறதுலாம் மேல் கையெல்லாம் எங்கள் தளபதி தொடமாட்டார், அது அவருக்கு ஆகவே ஆகாது. தப்பு யார் மேலே சொல்லுது? யார் மேலே சொல்லுங்க? போன தற்கொலைகள் மேலே தானே. அவர் தான் எப்படி வராத. அவங்க வந்து தளபதி மேலே கொண்டு இருக்க ஒரு ஆசைனால அவங்க போய் பார்க்குறாங்க. அப்போ பவுன்சர் வச்சா வாங்கிக்கோங்க, வெந்நீர் பிடிச்சி ஊத்துறா பவுன்சர், சாணியை கரைச்சி அடி, பீயை கரைச்சி அடி சொல்கிறது, விளக்கமதில் அடி, வராதரான்னு. அறிவு வேண்டாம், சோறு தானே தின்றாங்க, வெக்கமா இல்லை? மதியாதார் தலைவாசல் மிதியாதார் படிக்கலையா, நீ சொல்லிக் கொடுக்கலையா உனக்கு? வராதுன்னு சொல்றாருல, ஏன் போற? அப்ப இது என்ன கவர்ச்சியில போறீங்க நீங்க? அப்ப அவங்க உதச்சா வாங்கிக்க வேண்டியதுதான். பைக்ல இருந்து தஞ்சாவூர்ல செத்து போனவனுக்கா அழகு கொண்டாடுனீங்களா? சொல்லுங்க. பாலியாவரி மையம் செத்து போனாலும் தஞ்சாவூர்ல எங்க காலேஜ் தாங்க போறேன்ட்டு போனா எங்க வந்தான்னு தெரியல. இன்னசென்ஸ் இருக்கு பார்த்தீங்களா மார்ச்சரி வாசல்ல. அந்த தந்தை வந்து அது வந்து ஒரு மாதிரியான புத்திர சோகம். 40 பேரே வந்து பார்க்கல, இவர் என் பிள்ளைய வந்து பார்க்க போறாரு, இந்த மாதிரி போகாதீங்க அப்படின்னு போனார்ல, அந்த வலி இருக்குல்ல, அந்த வலிக்கு என்ன சொல்ல போறீங்க பதில்? நல்ல கதியில போறதுக்கு நிக்கிறீங்களா நீங்களாம்? நான் சொல்றேன், வயிறு எரிஞ்சு சொல்றீங்க. நல்ல கதியில போறதுக்கு இருக்கிறாரா இப்படி பண்றதுக்கு? கொஞ்சம் கூட வருத்தப்படலை, ஃபீல் பண்ணலை. சைக்கிள் ஓட்டுறாருங்க, எல்லாம் மாறமெல்லாம் கொடுங்க ஒடியாடுறாங்க பவுன்சர்லாம். அவங்களும் மனுஷனுங்க தான். இந்த பக்கம் போறாருங்க, இந்த பக்கத்துலேயே இப்படி அணகட்டுறாங்க. வடிவேலி ஜோக்க போட்டு வடிவேலி நாலா பக்கமும் அணகட்டுறாங்கல்ல, சைக்கிள் எடுத்துறாரு, ஓடிட்டல்ல அப்படின்னு வச்சுறாங்க. ஐயோ, விஜய் வந்து அந்த சைக்கிள் கொடுத்துட்டு திருப்பி வண்டிக்குள்ள ஓடுனது வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்ப அதாங்க டோல் மெட்டீரியல் ஆகுறாருங்க அவரு. டோல் எங்க இறக்குது, அங்க உள்ள நீங்க தான் இங்கே இருக்கீங்களா? 3 பாயிண்ட் பேசிட்டு போயிரு. அங்க அங்க இருந்த நீங்க தான் இங்கே இருக்கீங்க. இதை விட அப்பட்டமா பணம் கொடுத்து அடிச்சுட்டு வருது சொல்ல முடியாதுங்க. ஆனா நல்ல வந்தா நேருக்கு நேரம் ஒத்துக்கிறாரு. ஏதாவது அந்த ஊர்ல உள்ளதான் எல்லாம் எப்ப புது ஆளா கூட மாத்தி அடிச்சிட்டு இல்லையா? அங்க உள்ளவங்க தானே எல்லாரும் சுத்தி சுத்தி பார்த்தாரு. ஆமா, இவங்களுக்கு என்னத்த பேசுறது, அங்க 3 பாயிண்ட் முடிச்சுட்டு போயிடுறேன். அப்பல தளபதி ரொம்ப ஜெனியூனான ஆளுங்க. நீங்க அவர் தப்பாவே நினைச்சிட்டு இருக்கீங்க விஜய், அப்படித்தானே? நீங்க தலையாட்டுறத பார்த்தா எல்லை கேள் ஆட்டுற மாதிரி ஆட்டுறீங்க. அவர் நல்லவர், ஒத்துக்கிட்டாரு. டீம் அடிச்சுட்டு வந்தாங்க யாருப்பா? ஆர்கனைசர். அந்த பஸ்லேயே ஏற்றி விட்டுருங்கப்பா எல்லாரையும், அந்த ஊருக்கு போயிடுங்க. அந்த ஊர்ல நீங்க இந்த ஊருக்கு நேரில் அந்த ஊருக்கே போயிடுங்க அப்படின்னு போயிட்டார் டீசெண்டாக. சரி, ஓகே சார். அதாவது அது வந்து நிறைய வந்து வாக்குறுதிலாம் வந்து அங்கே கொடுத்துருக்காரு. அதாவது விவசாயிகள், நெசவாளர்கள், அதுக்கப்புறம் வந்து காவல் அதிகாரிகள், இவங்களுக்குலாம் வந்து நிறைய வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காரு. அவர் சொல்கிற ஆக்சுவலாக ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ வந்து சர்ச்சையாக இருக்குது. அதாவது வந்து காவலர்களுக்கு வந்து அதிகமாக மன அழுத்தத்தில் ஒர்க் பண்ணுற காவலர்களுக்கு சம்பள உயர்வு கொடுக்குறேன், அதாவது 1000 ரூபா படிப்படியாக வந்து 1000 ரூபா வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. இதில் வந்து என்ன விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இப்போ இருக்க அரசாங்கம் வந்து ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுக்குறாங்க, அவங்களோட அந்த அழுத்தம் இதெல்லாம் குறைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. ஆனால் இவர் வந்து சம்பள உயர்வு கொடுக்குறாரு அப்படின்ற, அதாவது சம்பளத்தை மட்டும் அதிகமாக கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? காவலர்களுக்கு மன அழுத்தம் வந்ததே விஜயனால தான். கரூரில் போய் நீ போய் 53 பேரை கொண்டு விட்டு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலங்கிற முதல் நாள் மைக்கில் பிடிச்சி போலீஸுக்கு ரொம்ப நன்றி, என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது, என்னை நட்டமா தூக்கி நித்தாட்டியதே தமிழ்நாடு காவல்துறை தான்னாரு. அடுத்த நாள் சொல்றாரு போலீஸ் சரியா பாதுகாப்பு கொடுக்கலங்க, எல்லாரையும் சாவ வச்சுட்டாங்கன்றாரு. மன அழுத்தமே ஒன்றும் வேறு ஆள்னால தான். சத்தியமா சொல்ற, தாவேக்க ஆரம்பிச்சதுல தமிழ்நாடு போலீஸுக்கு மன உளைச்சல்லே இருக்காங்க. என்ன நடக்க போதோ, டி நகர் ஃபுல்லாக வர்றாருன்னு மரத்துல எல்லாம் தகரத்தை கட்டுறாங்க, விழுந்து மரத்தை பூரா தகரம் கட்டுறாங்க, ஏறிடா போறாங்கன்னு மழைக்கிட்டு விழுந்துருமா அணில் குஞ்சு. ஏங்க எவ்வளோ ஹார்ஸான இடம், எவ்வளோ ரஷ்ஷான இடம் அது. அன்னைக்கு பார்த்தீங்களா தகரம் அடிச்சிருந்தாங்கல்ல, உடனே போலீஸ் எல்லாம் விழுத்துட்டாங்க.
தகர பூரா டிமாண்டு, தகர சீட்டு போடுறவங்கலாம் இப்போ நாட்டில் ரொம்ப டிமாண்ட் ஆகிட்டாங்க. எல்லா இதுலேயும் தகரத்தை அவங்க பிஸ்னஸ் இப்போ வந்து பிச்சுக்கிட்டு போகுது. ஆமாம், தகரத்தை அடிக்கணும்ல, மரத்தில் கட்டிடணும், ஏற்க வைக்கிட்டு பொத்துணும் விடணும். அப்போ தமிழ்நாடு போலீஸுக்கு மன உளைச்சலா இல்லையா? ஏங்க இன்னைக்கெல்லாம் வந்து நான் ஒரு முக்கியமான வேலையாக, ஒரு ரொம்ப முக்கியமான வேலை, ஒரு டிசிக்கு நாம் பேசி ஆகணும். சொல்கிறாரு, தமிழ் ஒரு 2 நாள் கழிச்சு பேசுவோங்க, இந்த மீட்டிங் முடிச்சிடறப்பா. எனக்கு நைட்டு கேளுங்க, எல்லாரும் இருந்தாங்க. அவனும் ஆதாரம் இல்லாமல் பேசுகிற தற்கொலை கிடையாதுனாலாம் எல்லாருமே இருந்தாங்க. ஒரு வேற பொதுமக்களுக்கு நன்மைக்காக தான் பேசினேன். 2 நாள் கழிச்சு பேசுவோம் தமிழ், நான் எப்படியாவது செஞ்சு கொடுத்துட்றேன் அந்த வேலையை. ஆனால் இந்த மாநாடு முடிஞ்சுக்கிட்டுப்பா. அந்த அளவுக்கு ப்ரெஷர் ஆகிருக்காங்க. என்ன நடக்க போதோ, எங்கே ஏறுறாங்களோ, மெட்ரோ வேற வேலை நடக்குது. தகர ஏறி விழுந்தா என்ன வருது? இல்லை கம்பி இப்படி இருக்கு தம்பியாரா, தம்பி ஊர் பேர் இங்கே ஏறிடக்கூடாது, மெட்ரோ கிடைச்சிருக்கு, கம்பி இப்படி இருக்கும் தம்பி, கம்பி இப்படி இருக்கும், பொதுக்குன்னு வந்துடும் எல்லாம் இங்கிட்ட இங்கிட்டும். இந்த அங்கே குதிக்கிற மாதிரி இங்கே தயவு செய்து குதிச்சிடாதீங்க. கிராமத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே அவ்வளோ பிரச்சனை கிடையாது. இங்கே அப்படி இல்லை. இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு வர்றீங்கன்னா, டி நகர் வர்றாரு இன்னைக்குன்னா, ஏற்கனவே உங்களுக்கு டைம் கொடுத்தது கேன்சல் பண்ண ஒன்று. இது இயல்பாக நீங்கள் பர்ச்சேசிங் போகிறவங்க எல்லாருமே டி நகர் தானே போவாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு டி நகர் நீ 3 தொகுதி எழும்பூர் இதெல்லாம் வராரு. எழும்பூர் கூட இப்போ பெரிய வாசன பிளேஸ் இருக்குது. இப்போ இந்த 3 தொகுதி டி நகர் வந்து முக்கியமான ஆள் நிற்கிறாரு. யாரு? நம்ம புசியர் நிற்கிறாரு, பொதுச் செயலாளர். புசி கொஞ்சம் தலைவர் தளபதியா கொஞ்சம் கூட பேசி கொடுங்க நமக்கு அப்படின்னு அவங்க தான் நிற்கிறாரு. எல்லாம் இது 233 தொகுதியில் நிற்கிற ஒரே ஒரு கட்சி தாவேக்கா தாங்க. 234 தொகுதிங்க டபுள் கேண்டிடேட்டும் ரிஜெக்ட் ஆகி போச்சுங்க. இதுக்கு திமுக சதின்ற போறீங்க. மொத்தமாக பாப்பா ஊருக்கு கிழிச்சான் பிள்ளையர் அடிக்கணும்னு சொல்லுவாங்க கிராமத்தில் பழமொழி. அது எதுக்கு சொன்னாங்களா எனக்கு தெரியாது. எல்லாத்துக்கும் ஒருத்தனை சொல்லுவாங்க தெரியுமா ஊரில், எது நடந்தாலும் அவன் தான்ருவாங்க. பரணி பையன் தான் காரணம். ஆமாம், எது நடந்தாலும் அவனை சொல்லுவாங்க. அந்த மாதிரி எது நடந்தாலும் திமுக நீங்கள் இதையும் சொல்லிவிடுங்க. வாய் தான் இருக்குல்ல. நான் இப்படி பேச ஆரம்பித்தேன். இவங்க வந்து என்ன ஆகிப்போச்சுன்னா, இல்லை என்னோட அஃபீஷியல் சேனல்லே வந்து எழுதுறாங்க. ஒருத்தர் போட்டிருந்தாரு, அண்ணா நான் விஜய் ஃபேன்னா, நீங்கள் பேசுகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா, விஜய் மட்டும் திட்டாதீங்கண்ணா அப்படின்னு போட்டிருந்தாரு. தம்பி எனக்கு உடனே மனசு நோகடிச்சிருந்தா மன்னிச்சுக்கோடா, நான் விஜய் திட்டுறது என் நோக்கம் இல்லை. பட் உன் தலைவன் எப்படி இருக்காங்கிறது நீ தெரிஞ்சுக்கோ. நீ யாருக்கு வேணுமோ ஓட்டு போடாது, உன்னோட உரிமை. ஆனால் உன் தலைவன் எப்படி இருக்கிறான் என்று சொல். நான் ஒரு 5 தலைவர்களை சொல்கிறேன், நீ ஒரு 5 தலைவனை சொல்லு. உங்கள் கட்சியில் விஜயை தவிர வேற எந்த மூஞ்சாவது உனக்கு தெரியுமாடா? புசியானந்த் தெரியும், ஆதவர்ஜுனா அது காரணம் அவன் சர்ச்சையிலே மாற்றத்தை விட்டு, நிர்மல்குமாரை தெரியும் சர்ச்சையில் மாற்றத்தை விட்டு, மதியழகனே காணுமேங்க இந்த தேர்தலில். கரூர் சம்பவத்துக்கு முக்கியமான மதியழகனை எல்லாம் மறந்துட்டீங்க. அவர் தொகுதிக்கு பிரச்சாரம் கூட இன்னும் போகலை. திருப்பூர் தான் போனாரு. அம்பேத்கர் மாரி ஒருத்தர் கன்னடையெல்லாம் போட்டிருப்பாருங்க, சந்திரகுமாரா சத்யகுமார். நான் அவரை ரொம்ப ஜீனியஸ் எல்லாம் நினைச்சையா அவரை. டேய் நானே தப்பா நினைச்சிட்டு இருக்கேன்யா. அவன் பார்த்தோம் அம்பேத்கர் மாரி நான் தான் வாழும் அம்பேத்கர் அப்படின்னு போட்டா போடுவார். சரி சட்டம் படிச்சிருக்காரு தெரியும் போல ஒரு விஷயம் நினைச்சேன். அப்புறம் பார்த்தா இடையில பார்த்தா பாஜகவுக்கு அவர் பேசியிருக்காரு ஆதரவா. அந்த வீடியோக்குள்ள பார்த்தேன், ஆடா பாவி அப்படின்னு சொல்லிட்டேன். கரெக்டா இப்போ டிவிக்கே வந்து ஜாயின் பண்ணிட்டாப்புல. நான் என்ன சொல்றேன், தாவேக்கா ஒப்பிடக்குள்ள பாஜக பெட்டர், மச் பெட்டர்னு சொல்றேன். தாவேக்காவோட மச் பெட்டர் பிஜேபி நம்ம எந்த அளவுக்கு வெறுக்கிறோம், எந்த அளவுக்கு நான் வெறுத்து பேசணும்னு உங்களுக்கு தெரியும். அவங்களோட பிஜேபிக்காரவங்க எனக்கு எதிரி கிடையாது. அக்கா தமிழிசை அக்கா தான், அண்ணன் அண்ணாமலை தானா இல்லைன்னு சொல்லல. ஆனால் உங்களோட சித்தாந்தம் தவறானது. நீ சாதி ரீதியாக என்னை சூத்திரன்னு சொல்றதை நான் ஒத்துக்க மாட்டேன். அதை தூக்கி பிடிக்கிறதுனால நீங்கள் எனக்கு எதிரி. அதெல்லாம் கழட்டி விட்டு வாங்கலாம். எங்கள் மொழியை தூக்கி பிடிங்க, இந்தியை கொண்டா திணிக்காதீங்க, எங்கள் தமிழை கொண்டு திணிங்க, உங்கள் ஊரில் சொல்லிக் கொடுங்க. திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அறிமுகப்படுத்தினால தமிழ் அறிவு. சிங்கப்பூர் பிரசிடென்ட் படம் நடத்தினார் மோடிக்கு, ஓ தமிழியா திருக்குறள் அப்படின்னு. அப்புறம் தான் அவர் வந்து நீர் உயரா மயிர் உயரா வயர் உயரா வரப்பு உயரானார் மோடி. ரைட், சூப்பர். நீ அதாவது சொன்னார்ல, வரப்பு உயர்ந்தா விவசாயம் உயரும், நீர் உயரும், வேற ஒன்றும் இல்லை. வள்ளுவன் சொன்னது, நீர் உயர்ந்தா விவசாயம் பயிர் உயரும், அவ்வளவுதான் விஷயம். இதை நீங்க சொல்லி கொடுத்தாலே போதுங்கிறதா என்னோட கருத்து. ஆனால் தாவேகாவுக்கு எந்த பாலிசியும் கிடையாதுங்க. இப்போ அவங்க பண்ற அந்த பிரச்சார ஸ்டைல்லாம் பாக்குறீங்களா? அதாவது ஒருத்தர் வந்து விஜய் பொம்மையை வந்து கூட வச்சுக்கிட்டு பிரச்சாரத்துக்கு வராரு. இப்போ ரீசெண்டா வந்து பொம்மை வச்சு மாஃபை பாண்டியராஜன் இருக்காருல்ல, அவர் தான் ஆர்கே நகர் தொகுதியில் வந்து ஜெயலலிதா செத்த மாதிரி ஒரு பொம்மையை வச்சு பெரிய சர்ச்சையாச்சது. அது ரொம்ப அநாகரிகமானது, நான் அதை ஆதரிக்கலை. இந்த வாட்டி சீட்டை கொடுக்க போயிருக்கு மாஃபை பாண்டியராஜனுக்கு, வேற கட்டிட்டாங்க. அவர் தேமுதிக இருந்தவர் தான், பிஜேபியில் இருந்தவர் தான், நல்ல அறிவாளி தான், இடத்துக்கு வந்து வரும். இந்த வாட்டி கழட்டி விட்டாங்க. எடப்பாடி கழட்டி விட்ட பல பெட்டிகள்லாம் அவர் ஒரு பெட்டி ஓடி போடுங்க. விஜயோட பொம்மை மாதிரி செஞ்சீங்க பிளாஸ்டா பாரிஸில், அதை அப்படியே வச்சு செத்து போகணும் தான்டா செலவு வைப்பாங்க. கட் அவுட்டை வச்சு ஓட்டு கேட்கலாம், என்ன இப்படி இறங்கிட்டாங்க. இப்போ வந்து 3Dல வந்து விஜய் வந்து ஹாலோகிராமில் இது பண்ணி கும்பகோணம் வேட்பாளர் வந்து விஜய் வந்து பேச வைக்கிற மாதிரி லிப்சிங்க்லாம் பண்ணுற மாதிரிலாம் வந்து ஏஐல இது ஹாலோகிராம்
ஹாலோகிராம்ல பண்ணி பிரச்சாரத்துக்கு கூட்டிட்டு வராரு. அதாவது மொத்தத்தில் 234 தொகுதி இவர் கம்பெனிங் பண்ண போகிறதில்ல. ஆக்சுவலாக விஜய் இப்போ மனச்சாட்சியோடு பேசுங்க, காலங்காத்தால போய் சொல்லாதீங்க. ஓகே, 234 தொகுதியிலும் தாவேக்கா தோக்குன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? விஜய் கூட ஜெயிக்க மாட்டார். ஜெயிக்க மாட்டார். 2 தொகுதியில் நிற்கிறாரு. நம்பிக்கை இல்லாத ஒருத்தர் 2 தொகுதியில் படம் கட்டுறாரு, ஜெயிக்க மாட்டார். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? தேர்தல்னா எங்கேயோ போயிட்டு இருக்குங்க. தேர்தல் அரசியல் எங்கேயே இருக்குது, இவங்க எங்கேயே இருக்காங்க. அணில்களுக்கும் அரசியலுக்கும் பெரிய டிஸ்டன்ஸ் இருக்குது, பெரிய ஏணி இருக்குது. அணில் இந்த ஏணியில் ஏறி மேலே போகணும். அரசியல் வேறு இடத்துல இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 234 தொகுதியிலும் இவர்கள் தோற்பார்கள். எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை கூட விஜயை பற்றி பேசலை. தளபதி மு.க. ஸ்டாலின் ஒரு வார்த்தை கூட விஜயை பற்றி பேசலை. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இவரை பற்றி பேசலை. அண்ணாமலை இவரை பற்றி பேசலை. அன்புமணி இவரை பற்றி பேசலை. ஏன் பேசலை? உங்களை ஒரு பொருட்டாகவே யாரும் எடுக்கவில்லை. உங்களை காம்படிட்டர் வருந்தா தானே பேசணும். இப்போ நீங்கள் எனக்கு நிகரான ஆள்னா தான் உங்களை பேசணும். நீ என் தகுதியில் எந்த வகையிலுமே எனக்கு ஈவன் இல்லாதவன்ட்ட போய் நான் எதுக்கு விளக்கம் கொடுக்கணும் என்னை பற்றி? ஆக்சுவலாக விஜய் சொல்கிறாரு அவங்க தான் சீன்லேயே இல்லை, பாஜக கூட்டணியில் இருக்க மற்றும் பலர் கூட்டணி வந்து சீன்லேயே இல்லை, அதனால தான் அவங்களை பற்றி பேசுறதே இல்லைன்ற. ஐயோ, அந்த புதுப்பேட்டில் சொல்லுவாங்க பாருங்க, இந்த நாயை முதல்ல மாற்றுங்க, தலைவர்கிட்ட சொல்லுங்க இனிமேலுக்கு நம்மளுக்கெல்லாம் பணம் தர முடியாதுன்னு. அது தலைவர் மூஞ்சிக்காக தான் தருவேன்னு சொல்லுவார்ல. குமாரே எதுனா குரல் கொடுக்குமாரே, வெளியே தான் நிற்பாங்க. ஐயோ இவன் வேற அப்படிம்பா, இல்லை பார்த்துக்கிறேன் சீனு. அவங்க அப்பா சொல்லுவார், குமாரே வெளியே தான் நிற்கிற குமாரே எதுனா குரல் கொடு. அவர் ரிட்டையர்ட் ரவுடி, இவங்கெல்லாம் பயங்கரமான கஞ்சா வியாபாரிகள் இருப்பாங்க. ஐயோ இவன் வேற நடுவில் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நீங்க சொல்றது. இப்போ எனக்கு நீங்க சொன்ன கருத்து இருக்குல்ல, எனக்கு இப்படிதான் இருக்கு. விஜய் அவர்கள் தான் சொல்றாரு, இங்க சீன்ல இருக்க வந்து திமுக தான் குரல் எதிர்க்க முடியும், சீன்லயே இல்லாதவங்களையும் எதிர்க்கணும். இது ரொம்ப தப்புங்க. எதிர்கட்சி தலைவருங்க எடப்பாடி பழனிசாமி ஐயா. நேற்று கட்சி ஆரம்பிச்ச சசிகலா அம்மா கூட பேசலைங்க உங்களை பத்தி, ராமதாஸ் ஐயா கூட பேசலைங்க, யாரும் பேசல உங்களை பத்தி, யாருமே பேசல. திருமாவளவன் எங்காவது பேசியிருக்காரா? அண்ணன் ஜான் பாண்டியன் எங்காவது பேசியிருக்காரா? தலைவர்கள் ரேஷியோவில் சொல்கிறேன், இந்த பெருந்தலைவர்கள் லெவலில் உள்ளவங்க மட்டும் சொல்கிறேன். வேல்முருகன் அண்ணன் எங்கேயாவது பேசியிருக்காரா? தமிழக வாழ்வு கட்சி வேல்முருகன் அண்ணன் பேசியிருக்காரா? தடாராயம் எங்கேயாவது பேசியிருக்காரா? இந்திய தேசிய முஸ்லீம் கட்சி யாரும் விஜய் பேசவே இல்லை. பொலிட்டிக்கல் ஸ்டாண்டில் சொல்கிறேன். ஏன் பிஎஸ் கோயல் வர்றாரு, அவர் விஜயை பற்றி பேசவே இல்லைங்க. எல்லாரையும் திட்டினார்ல, விஜய் திட்டிருக்கிற மாதிரி திட்டலை. காரணம் இவர்களை காம்படிட்டராக யாருமே எடுத்துக்கல. ஹாலோ ஸ்டேஷனாக அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, இல்லாத ஒரு இடத்துல இருக்காங்க. இப்போ நம்ம யூடியூப்பும் அவரை பேசுறதை விட்டுட்டோம்னு வச்சிங்களேன், அதோ பரிதாபம். யூடியூப்ல நீங்க கேள்வி கேட்குறீங்க, பதில் சொல்றோம், அவ்வளவுதான். அதுவும் இல்லைன்னா அவர் யாருமே இல்லை. தொடர்ந்து பேசுவோம். வேற என்ன இருக்கு? ஆக்சுவலா இன்னொரு கேள்வி வந்து என்னன்னா, அவர் வந்து இப்ப இந்த ஜனநாயகம் படம் லீக் ஆனதுனால திருப்பி இன்னொரு படம் நடிக்க போறாரு அந்த ஜனநாயகம் ப்ரொடியூசருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி எல்லாம் வெளியே வருது. முந்தா நாள் நான் பேசின வீடியோ இருக்கு. அன்றே கணித்தார் தமிழ்வேந்தன். என்னை தற்புகழ்ச்சி நினைச்சாலோ அகந்தை நினைச்சாலோ அதை பத்தி எனக்கு அவசியம் இல்லை. அன்றே கணித்தார் தமிழ்வேந்தன். நான் சொல்லிட்டேன், இந்த படத்தை லீக் பண்ணதே இவங்க தான். அடுத்தது கேவிஎம் ப்ரொடக்ஷன்ல என்ன சொல்லியிருப்பேன், இன்னொரு படம் நடிச்சு கொடுத்துட்றேன். ஏன்னா அரசியல் போதும், தெரிஞ்சு போச்சு, இது நமக்கு செட் ஆகாதுன்னு. திருப்பி படத்துக்கு போகணும்னா நேரடியாக தலைகீழா மீசையில மண் ஓட்டலுங்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா, இப்போ என் படம் ரிலீஸ் ஆக நட்டப்பட்டார், அதனால அவருக்கு ஒரு படம் நடிச்சு கொடுக்க போறோங்கிற சீனை கிரியேட் பண்றாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிரிப்டட். படத்தை ரிலீஸ் பண்ணது விஜயும் மாதவர்ஜனாவும் தான், அவங்க டீம் தான், படக்குழு தான். கேவிஎம் ப்ரொடக்ஷனுக்கும் தெரிந்திருந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. இவங்க மேல எல்லாத்தையும் வழக்கு பதிவு பண்ணுங்க. கோர்ட்ல ஸ்டேல இருக்க ஒரு படம் எப்படி ரிலீஸ் ஆச்சு கண்டுபிடிச்சிருக்கணும்ல, சைபர் கிரைம்ல வழக்கு பதிவு பண்ணுங்க. பார்த்தவன் பிடிச்சவன் போனவன் கக்கூசில் உட்காந்து பார்த்தவன் கட்டிக்கிட்டு இருக்கீங்க. இவங்க மேல கேஸா போடுங்க. படம் எப்படி ரிலீஸ் ஆச்சு? அப்ப இவங்க தான் ரிலீஸ் பண்ணது. எடிட்டர் காப்பின்னு இருக்குல்ல, எடிட்டர் எத்தனை காப்பி இருந்துற போகுது? டப்பி 3 லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க தம்பி. கன்னடத்துக்கு 1, தெலுங்குக்கு 1, ஹிந்திக்கு ஒரு 3 கொடுத்துருக்காங்க. தமிழ்லேயே அது ஓடாது, அவ்வளோ கன்றாவே எடுத்துருக்கு. நீங்க பார்த்துட்டீங்க, நீங்க பார்த்துட்டீங்க, தெரியுது, தலையாட்டவுல தெரியுது. இல்ல சீன்ஸ்லாம் வந்து ட்விட்டர்ல நீங்க ரொம்ப நல்லவர் தான், பார்க்கவே இல்லை, நம்பிடுங்கப்பா. அவ்வளவு கர்ற கொடுறாது, சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஓட்டு வெட்டி தள்ளி குப்பை கூலமா அள்ளி ஒரு படத்தை வச்சு நானும் பார்க்கல. இந்த ப்ரமோ வந்து தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ஆதவர்ஜனாவே புசியும் போட்டு அடிக்கிறாரு. அரசியலுக்கு நல்லது செய்ய வந்தாக்க டிஸ்டர்பா பண்றீங்கன்னு அடிக்கி. படம் சென்சார் போர்டில் இருக்குல்ல, அலோவ் பண்ணல. படம் எப்படி ரிலீஸ் ஆச்சு? விஜய்க்கு நடிக்கிறது வாழ்நாள் தடை கொடுக்கணுமா இல்லையா? அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி தடை கொடுக்கணுமா இல்லையா? வாழ்நாள் தடை கொடுக்கணும்ல படம் எடுக்கிறதுக்கு. அந்த படத்தில் நடிச்ச எல்லாருக்கும் வாழ்நாள் தடை கொடுங்க, நடிக்கக்கூடாது, ஸ்டே கொடுங்க. என்னங்க அது? ஏழைக்கு ஒரு நியாயம், பணக்காரருக்கு நியாயம். வெற்றிமாறன் ஒரு படம் எடுத்துட்டு போல 1000 இடத்துல வெற்றிங்கெல்லாம் பிடிச்சி வச்சு இதை விட்டு அதை விட்டு வெற்றிமாறன் சீன்ல படமே ரிலீஸ் பண்ண முடியாது, இதெல்லாம் வெட்டினீங்கன்னா அப்படி அள்ளி விட்டுறீங்கன்னு சொல்லலையா? விடுதலையில வெட்டி அந்த படத்தை கும்பிப்பாங்க மாதிரி வெட்ட சொல்லலையா? இப்போ உங்க பேச்சை கேட்காம படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒன்னு சென்சார் போர்டு மத்திய தணிக்கை குழு விஜய்க்கு ஒத்து ஊதணும்,
மத்திய தணிக்கையோட கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்க எஃப்ஐஆர் போடணுமா இல்லையா? எங்கள்கிட்ட நிலுவையில் இருக்க ஒரு படத்தை இப்படி வெளியிட்டீங்கன்னு. அவங்க வெளியிட்டாங்கன்னு இன்னும் உறுதியாக வீடியோ அவங்க தான் வெளியிட்டது. அப்ப நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க, யார் வெளியிட்டதுன்னு. படக்குழு வாங்க, கேஸ் கொடுங்க. ஏன் கொடுக்க மாட்டீங்க? ஏன் கொடுக்க மாட்டீங்க? அப்போ உங்களுக்கு விஷயம் தெரியுது. இந்த பாருங்க, இந்த வீடியோ நீங்க எடுக்கிறீங்க, உங்கள்கிட்ட இருக்க காப்பி, என்கிட்ட ஒரு காப்பி, வேற யார்கிட்ட இருக்கு சொல்லுங்க. நீங்க நேரம் உங்க கம்பெனியில் கொண்டு கொடுக்குறீங்க, எடிட்டர் இருக்கா, எடிட்டர் வீடியோ அந்த காப்பி இப்படி வெளியே போகும், உங்க ஓனருக்கு போகும். மொத்தம் ஒரு 5 பேருக்குள்ள சுருக்க முடியாது. அந்த வீடியோ வெளியாச்சா இல்லையான்னு பிடிக்க முடியாதுன்னு கேட்குறேன். முடியுமா? முடியாது. அதான் அந்த 5 பேர் ட்ரேஸ் பண்ணா அவங்க 8 மணி வேற கொண்ட வச்சு உரிக்க வேண்டிய தேர்ட் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதுங்க. ஏன்னா இவங்களாம் 2 அடிக்கு மேலே தாங்க மாட்டாங்க. காதை பிடிச்சி திருவினாலே சொல்லிடுவாங்க, ஐயோ வலிக்குதே வலிக்குது, அவன் தான் கொடுத்தா இவங்க கொடுத்தா கையை காட்டுருவாங்க. அப்ப இவங்க நடவடிக்கை எடுக்குங்க. சாதாரணப்பட்ட ஒருத்தர் மேல துப்பாக்கி கூட வரையும் பாயிறீங்க இல்லைங்க. இதுக்கு 500 கோடி ரூபா ப்ராஜெக்ட். அப்ப 500 கோடி உங்களுக்கு மிதமிஞ்சு இருக்கா? பிளாக் பண்ணி ரிலீஸ் பண்ணீங்களா? கூத்தடிக்கிறீங்களா? என்ன மக்களை முட்டாளாக்குறீங்களா? யாரு முட்டாளிங்க? படத்தை ரிலீஸ் பண்ணது இவங்க, அடுத்து படத்துக்கு போறதுக்கான வழிதான் இது. இது வந்து எலெக்ஷனுக்கு முடி வந்தா ஏதோ ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துங்கிறதா விஜயோட பிளான். பட் சென்சார் போர்டில் பிளாக் ஆகி போச்சு. பிளாக் ஆனதை என்ன பண்றது? எலெக்ஷன் பிறகு வந்தா, எலெக்ஷன் முன்னாடி வந்தாலும் இந்த படம் ஓடாது, பின்னாடி வந்தாலும் ஓடாது. விஜய் தான் ஓட போறாரு சினிமாவுக்கு மறுபடியும் ப்ரொடக்ஷன் கம்பெனி நோக்கி. இப்பயே சொல்லிட்டாரு, ஒரு படம் அடிச்சு கொடுத்துட்றேன், கோச்சிக்காத, நம்மளே ரிலீஸ் பண்ணலாம். தம்பி ஆதாவே தூக்கி கொடுப்பாங்க, லிங்க தூக்கி விட்டு. தமிழ் ராக்கர்ஸ் எங்களை விட முந்திட்டீங்க நீங்க. அவங்களே ஒரு ப்ராடு. தமிழ் ராக்கர்ஸுக்கெல்லாம் ஆதரவு பண்ணி பேசுறாங்க. ஏங்க அது எப்படிங்க? அது ஒருத்தன் அப்படியே உருவாக்குன ஒரு விஷயத்தை திருடி விற்கிறது தப்பு இல்லது. அவங்களுக்கு ஆதரவு பண்ண தமிழ் ராக்கர்ஸ். நாங்க செய்யலை இதை. நாங்கன்னா யாருடா? முதல்ல அவங்கள பிடிங்கடா. நாங்கன்னா யாரு? நாங்க செய்யலை இது. பகிரங்கமா ஒரு திருட்டு கும்பல் வெளியே வந்து நாங்க செய்யலைன்னு சொல்றாங்க. ஐஎஸ்சி தீவிரவாதி இருக்காங்கல்ல, வெளிக்கொண்டு வச்சப்ப நாங்களுக்கு பொறுப்பேற்கிறோம்பாங்க. சில பேர் நாங்க இதுக்கு பொறுப்பேற்க மாட்டோம்பாங்க. அவ்வளவு தைரியம் உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு? நாங்க செய்யலைங்கிறாங்க தமிழ் ராக்கர்ஸ். டேய் நாயுடு, தமிழ் ராக்கர்ஸே ஓவர்டேக் பண்ணிட்டா. நீ படத்துல சொல்லாரு, நாயுடு அவனாவது கேஸோட பேசிட்டு இருந்தீன்னு, அவங்களே ஓவர்டேக் பண்ணிட்டீங்களா நீங்க? அப்ப இவங்க நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? உடனடியா காவல்துறையில நடவடிக்கை எடுங்க. கேவிஎன் ப்ரொடக்ஷன் நீ வந்து உண்மையிலே கை சுத்தமான ஆளா இருந்தா உன்ன கம்ப்ளைண்ட் கொடு. இந்த எடிட்டு தான் கொடுத்தேன், இந்த எடிட்டு தான் இதை பண்ணிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதான ப்ராப்பர் வேவா இருக்க முடியும். தொடர்ந்து பேசுவோம்.